ஹேய், என்ன எங்களெல்லாம் பார்த்த என்ன லூசு பயமாய் தெரியுதா? இல்லை தெரியாமல் கேட்குற லூசு பயமாய் தெரியுதா? காலங்காலமாக பிக் பாஸ் ஷோ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன்லாம் தெரியாது உங்களுக்கு. உள்ள வரணும் இப்படி பேசுவாங்க வைப்பாங்கலாம் தெரியாது. அப்பா மாதிரி பார்த்தேன், ஆயா மாதிரி பார்த்தேன்னுக்கிட்டு என்ன எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஜாக்லின், உங்கள் நடிப்புக்கு ஒரு அளவுலாம் போயிட்டு இருக்கு. கூடயே உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நடிக்கிறாங்க பாருங்க நடிப்பு. என்னமோ உங்களை வந்து யாருமே வார்த்தைகளால் காயப்படுத்தலை. நாங்கள் வார்த்தைகளால் காயப்பட்டால் புண்பட்டுருவோம், எங்களால் அது முடியல இது முடியல. நீ எதுக்கு இப்படி உலகமாக நடிப்பு போடுறீங்க ரெண்டு பேரும் மாத்துக்கட்டில்? ரஞ்சித்தோட உண்மை முகத்தை வெளியே கொண்டு வர்றன்ற முயற்சியில் வந்து நீங்கள் உங்களோட உண்மை முகத்தை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஒரு சீப்பான ஒரு கேரக்டராக இருந்தால் இமோஷனல். இப்போது ஒன்றும் இல்லை, ஏஞ்சலா நீங்கள் இருக்கீங்க. ஏஞ்சலா வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிட்டீங்க. நேற்று அன்சிதா பண்ணதை தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். அன்சிதாக்கு ஒரு ரூலு, உங்களுக்கு ஒரு ரூலுன்னு இல்லை. நேற்று நீங்கள் டெவிலாக இருந்து பண்ணதே ஒரு ஆக்டிங்கு, அதை விட ஒரு 3 மடங்கு ஆக்டிங் இப்போ ஏஞ்சலா இருந்து பண்ணுறீங்க. என்ன இந்த கேமே அதுதானே? நீங்கள் மற்றவங்களை பண்ணும்போது அன்சிதாவை என்னென்ன கேள்வி கேட்டீங்க? ஜெஃப்ரிக்காக ஞாபகம் இருக்கா? என்னென்ன கேள்வி கேட்டீங்க? அப்பா மாதிரி பார்த்தாங்களா? அப்பா மாதிரி பார்த்தாலும் இப்படி பண்ணும்போது வந்து வலிக்கு தான். இந்த டயலாக்காவது மாற்றி தொலைங்க முதல்ல. வலிக்குது, உள்ள கொடையுது, குத்துது, கேவலமாக இருக்குது பார்க்குறக்கே. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெளியே ஆட்கள் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அதை விட கேவலமாக இருக்குது. என்ன கன்றாவியோ இந்த கேமை முழுவதுமாக ஸ்பாயில் பண்ண 3 ஸ்பாயிலிங் பிராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. எதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாங்களோ இதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. தேவையில்லாத ஒரு விஷயம் உள்ளே போயிட்டு இருக்கு. இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் பீ 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 பீன்னு மியூசிக் வேற கன்றாவியை பிடிச்சிக்கிட்டு. என்னடா அதில் இமோஷன் இருக்கு? என்ன இமோஷன் இருக்கு அதில்? கேமே அதுதான். ஒரு ஆளை இது பண்ணுறது அதான். நேற்று ஒன்றும் பேசுறதுல மக்களை இவங்க வந்து நான் சொல்கிறேன்ல, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு சிம்பதி கார்டை தவிர வேறு வழியே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க ஆட மாட்டாங்க, இவங்க கேம் ஆட மாட்டாங்க. 2 பேரும் சௌந்தர்யா ஆட மாட்டாங்க, இவங்களும் ஆட மாட்டாங்க. முத்துக்குமரனுங்க அடுத்த 2 இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இதுதான். அவங்க 2 பேருமே கேம் ஆட ரெடியாக இல்லை அப்படின்னும் போது விஜய் டிவி ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்களை நினச்சி பார்த்தா தான் நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த 2 பேரை வச்சு எப்போ கேமை நகர்த்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்ற மென்டலி அவங்க இதாக இருக்காங்க. முத்துக்குமரனுக்கு இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு போட்டிக்கு நிற்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணும்ல, ஏதாவது ஒன்று வேணும் இல்லை அந்த இடத்துல. அதனால இவங்களோட வேலைகள் புரியுது. சிம்பதி கார்டாவது ட்ரை பண்ணலாம் கடைசியில் அப்படின்ற ஒரு இதுக்கு வர்றாங்க. இந்த வாரம் விஜய் சேதுபதி வந்து என்ன கிழிக்க போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கோம். ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, போன வாரம் ஒருத்தருக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் சௌந்தர்யாவுக்கு வந்து சோப் போடுறாங்களா, இல்லை வந்து உண்மையிலேயே இவங்க அந்த டெரிஃபிக்காக போன சொன்ன மாதிரி இனிமேல் உங்களுக்கு வார்னிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களான்றதை பார்ப்போம். ஜாக்லின் எந்த இடத்துலையும் சௌந்தர்யாவையும் சரி, ஜெஃப்ரியும் சரி, அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரயானையும் சரி, யாரையும் இண்டிவிஜுவலாக விளையாட விட மாட்டாங்கன்றது அப்பட்டமாக வெளியே தெரியுது. அதையாவது இந்த விட்ட சுட்டி காட்டுவாங்களான்றதை பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கப்பை தூக்கி ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.